யோ, இந்த வீடு தானே? ஆமா சார். யோ, இந்த பொண்ணு தானே? ஆமா சார். அவன் சொன்ன அடையாளத்தை வச்சு பாக்கும்போது இந்த பொண்ணு தான் சார். யாரு மணி? கேட்ட எரி குதிச்சு வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சார் இது ஏன் வீடு சார். ஓ வீடுன்னா நீ ஏன் எகிரி குதிக்கணும்? வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் வெளிய போயிருக்காங்க. என்கிட்ட சாவியும் இல்ல, அதான் எகிரி குதிச்சேன். வீட்டுல யாரும் இல்ல, வீடு பூட்டி கிடந்தா எகிரி குதிச்சிருவே நீ. சார் ஊட்டி இருக்கிற வீட்ல கொள்ளடிக்கிற கும்பல் சார் இது. கரெக்டா சொன்னையா? 6 மாசமா நாம தேடிக்கிட்டு இருந்த கூட்டத்தை கையங்களமா புடிச்சிட்டோம். உனக்கும் எனக்கும் ப்ரமோஷன் கன்ஃபார்ம்டு. சொல்லுமா, இன்னும் உங்க கூட்டத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லு. உன் கூட இன்னொருத்த எகிரி குதிச்சானே, அவன் எங்க? திவ்யா. சார் அது திவ்யா. சார் 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 வந்துட்டான். இவன் தான் கூட்டாளி. என்னையா 2 பேரும் கூட்டா சேர்ந்து கொள்ளையடிக்கிறீங்களா? யோ கேக்குறாருல, அதான் வாயில என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? சொல்லியா. கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்களா? நீங்க யாரு? சார் உங்களை பார்த்து யாருன்னு கேட்டா சார். அதானே, என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? இந்த கெட்டப்ப பார்த்தா உனக்கு தெரியல யாருன்னு? தெரியல, அதனால தான் கேட்டேன். ஏய் ஷோ, இன்ட்ரோடக்ஷன் நான் தான் பண்ணணும். கான்ஸ்டபிள் மனோகர், ஏட்டு மணி 2 பேரும் வால்டர் வெற்றிவேல் பரம்பரைங்க. பார்த்தா அப்படின்னு தெரியலையே. விசாரணைக்கு வந்தவனே விசாரிக்கிறியா நீ? இந்த பெல்ட், இந்த தொப்பி, இந்த பேட்ச் இதெல்லாம் பார்த்து யாருன்னு கேட்கிற முத ஆளு நீதான்யா. சார் 100 ரூபா கொடுத்த ஏட்டு ட்ரெஸ்ஸும் 200 ரூபா கொடுத்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸும் எனக்கும் கிடைக்கும். சார் நம்மள அசிங்கப்படுத்துறான் சார். சினிமால வர செட்டப் போலீஸ் மாதிரி நம்மள நினைச்சிட்டான் சார். இந்த அவமானத்துக்காகவே ஏதோ ஒரு ஈபிகோ செக்ஷன்ல இவனை உள்ள தள்ளனியா? கண்டிப்பா சார். என்ன பொம்மை மாதிரி நின்னு போஸ்ட் கொடுக்குற? பாயா ஸ்டேஷன். ஏன் உங்களுக்கு வாடகைக்கு ஜீப் கிடைக்கலையா? சார் இந்த ரகசியம் இவருக்கு எப்படி சார் தெரியும்? இதாலதான் நீ கான்ஸ்டபிளா இருக்க, நான் ஏட்டா இருக்கேன். எடுத்துட்டு வாங்க அவன ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன் வரதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீங்க எப்படி வந்தீங்க? நாங்களும் உங்கள மாதிரி கேட் வழியா எகிரி குச்சி தான் வந்தோம். ஏய், அப்போ நீங்களும் எங்களை மாதிரி கூட்ட கொள்ளடிக்கு தான் வந்தீங்க. முதல்ல போலீஸ்காரன் இல்லன்னா இப்ப கொள்ளக்காரங்கன்னு சர்டிபிகேட் வேற கொடுக்கறான். இந்த அவமானம் தேவையா நமக்கு? இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம போலீஸ்காரனாங்கிற சந்தேகம் நமக்கே வந்துரும். நீ அவன பிடி, நான் இவனை பிடிக்கிறேன். இருங்க இருங்க இருங்க. எந்த ஸ்டேஷன் கூட்டு போறீங்க? ரயில்வே ஸ்டேஷனா கூட்டி போவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் தான். வாயா. நீங்க 2 பேரும் T1 போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? பாண்டி தானே? இல்லையே, நாங்க P1 போலீஸ் ஸ்டேஷன். ஆமா. இன்ஸ்பெக்டர் பேர் துரை. ஓ துரையா? நம்ம துரை பாண்டி. நம்பர் கூட மொபைல் இருக்க. சார உங்களுக்கு தெரியுமா சார்? என்னது தெரியும் பாபா? ஒரே ஊரு, ஒரே தெரு, ஒரே காலேஜ், ஒரே ஸ்கூலு. நாங்க 2 பேரும் இப்படி அவ்வளவு நெருக்கமா சார் நீங்க? சொல்லவே இல்லையா சார்? எங்க சொல்ல விட்டீங்க? வந்ததுல இருந்து எங்க 2 பேரை கேட்ச் பண்ற குறியாவே இருந்தீங்க. உங்க 2 பேரோட பேர் என்ன? சார் மனோகர் சார். சார் பேரு அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு? பேர் தெரிஞ்சாதான் உங்களை ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அப்படியா சார்? ஆமாமா, எங்க வீட்டுக்கு வந்து எங்களே என்கொயரி பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி தரலனா காவல்துறை எவ்வளவு பெரிய ஆசிங்க. இருக்கட்டும் சார், நாங்க 2 பேரும் வந்தது விசாரணைக்காக இல்ல சார், சும்மா நலம் விசாரிச்சு போலான்னு வந்தோம் சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்? மேடம் நல்லா இருக்கீங்களா? அப்போ நீங்க எங்களை என்கொயரி பண்ண வரல, சும்மா பேசிட்டு போலான்னு வந்தீங்க. சரி சரி கிளம்புங்க. போயா சார். ப்ரமோஷன் ப்ரமோஷன் சீக்கிரமா வெளியில போய் நில்லு, அங்க வந்து தரேன். போயா பரமோசனம் பரமோசன் ஆள பாரு. சாரிங்க சார், இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க சார். மணி ப்ரமோஷனுக்கு கொஞ்சம். மிஸ்டர் மூமணி, I'll take care of your promotion. போய்ட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நமக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்டு. பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை. ஒரு சக்தி, வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நைஸ். இந்த வீட்டை எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாரு. ஏன் என்ஜினியர் டேட் குடுக்கலையா? அவருக்கு பரம்பரை சொத்துன்னு எதுவுமே கிடையாது. சாதாரண சூப்பர்வைசரா அவரோட கெரியர் ஆரம்பிச்சாரு. ஹார்ட் ஒர்க்னால பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் லெவலுக்கு வந்தாரு. எல்லா விஷயத்திலயும் ஜாலியா இருப்பாரு. ஆனா ஒர்க்னு வந்துட்டா he is very strict and disciplined. அவரோட நேர்மையை சின்னதா யாராவது சந்தேகப்பட்டா கூட அவரால தாங்கவே முடியாது. ஓ, இந்த விஷயத்துல நம்ம 2 அப்பாக்களும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். நம்ம 2 பேர் பொருத்தத்தை விட நம்ம அப்பாங்க பொருத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கும்னு தோணுது. ஓகே சக்தி, உனக்கு போர் அடிச்சா சென்னையில ஒரு ரவுண்ட் போயிட்டு வா, அதுக்குள்ள லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன். என்னாச்சு சக்தி? நீ கரண்ட் கையில எடுத்துட்டாலே எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? நோ அப்ஜெக்ஷன். நீ உன் லஞ்சை வெளியே முடிச்சுக்கோ, நான்
நான் எனக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் உங்க கூட கிச்சன்ல ஹெல்ப் பண்றேனே. தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். கபோர்டுக்குள்ள என்னோட ஆல்பம் இருக்கு, எடுத்து பாத்துட்டு. ஆ, ம். திவ்யா, என்ன சக்தி, ஆல்பம் எடுத்துட்டியா? ஆர்பிட் ஆட்ல வர மாடு மாதிரி பல்ல இழிச்சு ஒருத்தி நிக்கிறாள, யார் அவ? ஏய், நீ உதவாங்க போற. அவதான் என் தங்கச்சி. ஒரு டவுட் இருந்துச்சு, இப்ப கிளியர் ஆயிடுச்சு. தேங்க் யூ. ஏ திவ்யா, இது யாரு விருமாண்டி கமல் மாதிரி பெரிய மீசல வச்சு போஸ்ட்ல கொடுத்திருக்காரு? என்ன ஒண்ணு கையில அருவாதான் இல்ல, யாரு இவரு? அவர் எங்க தூரத்து சொந்தம். கேக்கல, என்ன சொன்ன? எங்க தூரத்து சொந்தம். எத்தனை கிலோமீட்டர்? ஏய், சரி சரி. உன் காலேஜ் போட்டோல உன்னை தவிர மிச்ச எல்லாரும் அழகா இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன திவ்யா, எல்லா போட்டோவும் வீட்டு வாசல்ல மாட்டுற மாதிரியே இருக்க. ஆமா, இது யாரு? பூசணிக்கு புடவை கட்ட மாதிரியா இருக்கு. சக்தி, டிஸ்டர்ப் பண்ணாம பாக்குறதுனா பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சக்தி, ஆல்பத்தை மூடி வச்சுட்ட? நீ வேற ஆல்பத்தை கையில கொடுத்துட்டு போயிட்ட. சப்டைட்டில் தான் இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட கேட்டா நீ கோச்சுக்கிற. இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. இதுல யார் யார் என்னென்ன கேரக்டர் தெரிஞ்சதானே கல்யாணத்துக்கு அப்புறம் ஹேண்டில் பண்ண முடியும். சரி, கொடு. கேட்டா நீ கோச்சுக்கிற. இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. இதுல யார் யார் என்னென்ன கேரக்டர் தெரிஞ்சதானே கல்யாணத்துக்கு அப்புறம் ஹேண்டில் பண்ண முடியும். சரி, கொடு. இது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? உன்னோட இந்த ஆல்பத்திலே உன்னோட இந்த ஒரு வயசு போட்டோ தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆடிச்சனா? ஓகே, தேங்க்ஸ். சொல்ல நினைப்பதை மறக்கிறார், சில நிமிஷங்கள் சிரிக்கிறார். ஐயோ, ஏய், என்னாச்சு? ஏ திவ்யா, சக்தி. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் வேணாம், ஒழுங்கா ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு. மிஸ்டர் வெங்கி, தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப். சக்தி, கிண்டல் பண்ணாத. சரி சரி விடு, வரி பண்ணாத, ஹோட்டல் போலாம். எப்பா, என்ன அப்படி பாக்குற? சீக்கிரம் சாப்பிடு, சூடா சாப்பிட நல்லா இருக்கும். சாரி சக்தி. எழுக. சிங்கப்பூர்ல ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு என் கையால சமைச்சு போடலாம் தான் சமையல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சந்தோஷமான சிச்சுவேஷன்ல எதுக்கு இந்த சோகமான வயலின் பிட்டு? வாழ்க்கை எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் எப்பயாதான் வரும். எனக்கு இன்னைக்கு அந்த ஆல்பம் மூலமா வந்திருக்கு. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு கிண்டலா இருக்கா? பேத்தா சீனை இப்பெல்லாம் யாரும் சினிமா கூட ரசிக்கிறது இல்ல. நிம்மதி வந்து சாப்பிட விடுறியா? சக்தி, this is too much. ஆமாமா, ஆர்டர் பண்ணுவோம்னு நினைச்சேன். என்ன பண்றது?
நம்ம ஊர் சாப்பாடு இது மாதிரி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியும்ல. ஆஹா இங்க பார், நண்டு எறா எக் ஏதோ ஒரு ஐட்டம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்க. போதும் நிறுத்துறியா? இப்போ நீ டென்ஷன் ஆதா? நீயே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. உன் லஞ்சு படம்னால உனக்கு ஒரு நல்ல லஞ்சு கிடச்சிருக்கு, இல்லைன்னா உன் நிலைமை யோசிச்சு பாரு. அவரைக்கா பாவக்கா கோவக்கான்னு வேஸ்ட் பீல போட மாதிரி சமைச்சிருப்பேன். மனுஷன் சாப்பிடுவானா? யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். நான் இன்னைக்கு உனக்கு நான்வெஜ் சமைக்கலான்னு தான் இருந்தேன். நிஜமாவா? நீ நான்வெஜ் சமைப்பியா? இது வரைக்கும் பண்ணதில்ல, பட் இன்னைக்கு உனக்காக ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். தேங்க் காட். என்ன சக்தி? பின்ன என்ன, எவ்வளோ பேர் ஆபத்துல தப்பிச்சிருக்கேன். பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். என்னாச்சு சக்தி? ஆம்புலன்ஸ் மாதிரி எஃபெக்ட் கொடுத்தானே, உனக்கு இன்னும் புரியலையா? நீ ஓவரா சாப்பிட்டல, அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு தான் கத்தி கத்தி எக்ஸசைஸ் பண்றேன்னு நினைச்சேன். எப்படி திவ்யா, ஒரு மனுஷன் இம்சா இருக்கும்போது கூட 23ஆம் புலிகேசி மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க? பேத்தோஸ் எல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு சக்தி. இதுக்கு தான் மெமரி கார்டு வச்சிருந்தோம், எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடாது. சேவ் பண்ணி வச்சுட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் எடுத்து விடுறியா? அது இருக்கட்டும், இப்போ உனக்கு இந்த அவஸ்தையெல்லாம் தேவையா? டீசெண்டா சாப்பிட்டிருந்தா இந்த இன்டீசென்ட் மேட்டர்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. டீசெண்டா சாப்பிடலாம் தான் ஸ்பூன் அண்ட் ஃபோக் கேட்டேன். நேட்டிவிட்டிக்கு நேஷனல் போர்டு மிஸ் ஆகிற மாதிரி ஹோட்டல் கடை முடியாதுன்னு சொல்லிட்டான். பாத்தியா, கஷ்டப்படுற நீயே காமெடி பண்ணும்போது பார்த்து ரசிக்கிற நான் காமெடி பண்ண என்ன தப்பு? நான் அப்பவே டாக்ஸில போலான்னு சொன்னேன். நீ தான் ஆட்டோல போனா ஆட்டோமேட்டிக்கா டைஜஸ்ட் ஆகும்னு சொன்னேன். அவன் நிலத்துல டிராக்டர் ஓட்டி என் ஸ்டொமக் டேமேஜ் பண்ணிட்டான். நானும் அந்த ஆட்டோல தானே உன் கூட டிராவல் பண்ணேன். ஏன் எனக்கு எதுவும் ஆகல? மனசு கண்ட்ரோலா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். மிஸ் அட்வைஸ் அம்புஜம், உங்க அட்வைஸ் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா? யார் சக்தி போன்ல? அப்பா. ஆன் பண்ணி பேச வேண்டியதானே, அதுக்கே எவ்வளவு யோசனை? இல்ல திவ்யா, எங்க இருக்கேன்னு கேட்ட என்ன சொல்றது? இங்க இருக்கேன்னு சொல்லு. என்ன விளையாடுறியா? நான் இந்தியா வந்த விஷயமா அவருக்கு தெரியாது. இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப நீ ஆன் பண்ணி பேசுறியா இல்ல நான் பேசவா? நானே பேசுறேன். ஹலோ அப்பா. என்ன சக்தி, ரொம்ப நேரமா ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்கவே இல்ல? இல்லப்பா, கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன். வேலை வேலை சிங்கப்பூர்லயே இருந்தா அப்படி. எப்ப ஊருக்கு வர போற? கல்யாண வேலையும் பார்க்கணும்ல. வந்துடுவா. சரி சரி, நீ வரும்போது இங்க கிடைக்காத பொருளா 4-5 வாங்கிட்டு வா. சொந்த பந்தம்லாம் இப்பவே கேட்டு நச்சரிக்குது. சரிப்பா. சீக்கிரமா ஊருக்கு வர்ற வழிய பாருப்பா. வச்சிட்டுமா? சரிப்பா. பேசிருக்கிற 10 நிமிஷம் தேவர் மகன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்த மாதிரி இருந்தது. என்ன கிண்டலா? அவர் நேர்ல மீட் பண்ணி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. சக்தி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? எதுக்கு லீட்ல கொடுக்குற? உங்க அப்பாக்கு ஏன் இவ்வளவு பயப்படம் கேட்க போற தானே? இல்ல, வேற உங்க அப்பா மேல நீ வச்சிருக்கிறது பாசமா, மரியாதையா, இல்ல பயமா? மூணுமே இருக்கு திவ்யா. பாசம் மரியாதை ஓகே, எதுக்கு பயப்படணும்? அவர் உங்க அப்பா தானே. இல்ல திவ்யா, நீ சொல்ற இந்த பாசம் மரியாதை இது ரெண்டுத்தையும் கடைசி வரைக்கும் காப்பாத்துறது அந்த பயம்தான். இது ஒண்ணு நினைக்கிற மாதிரி போலீஸை பார்த்து பயப்படுறதோ இல்ல டீச்சரை பார்த்து ஸ்டூடெண்ட் பயப்படுற மாதிரியோ கிடையாது. இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன திவ்யா, நான் சொன்ன தப்பா? இல்ல சக்தி, நீ ரொம்ப நல்லா யோசிக்கிற. உன்னால உங்க அப்பாவுக்கு நிச்சயம் பெருமைதான். தேங்க்ஸ்.